ஹலோ காய்ஸ், பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா மேட்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். மேட்ச் எங்கன்னா வாழப்பாடி தாங்க. ஏன்னா காலையில் மேட்ச் போட்டாங்க, அதனால தான் ஒரு சீக்கிரமாக நம்ம கிளம்பிட்டு இருக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே பெல் பட்டன் நல்லா பண்ணுங்க, அப்போ தான் நான் போய் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் தாங்க இருக்குது. உங்களுக்கு ரெக்கார்டாக தானே இருக்குல்ல. இது வந்து கும்பரகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. முருகன் கோயில் ஃபேமஸ், கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ராம் போட்ட மலை அப்படிம்பாங்க. ராமர் வந்து சீதையை இது பண்ணும்போது இது தங்கினாங்க அப்படிம்பாங்க. இது உண்மையா தெரியல. அப்படிதாங்க. இது வந்து நம்ம இந்த லெஃப்ட்ல போனோம்னா அது வந்து அயோத்தியாபட்டினம் போகிற சைடு. அயோத்தியாபட்டினம் புறமாப்பேட்டை அந்த சைடு போகிறது. இப்படி போனால் நம்ம ஆட்டூர் போகிற சைடுங்க. நம்ம விசாகண்ணா தினேஷ்னாலாம் அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க. எங்க அந்த டோல்கிட்ட ஒரு ஹோட்டலில் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே போய் தானே உங்களை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படியே டோல்கேட்லேயே சாப்பிட்டுட்டு காலையில் புரோட்டா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் வேறு எதுவுமே இல்லையா. புரோட்டா மட்டும் சாப்பிட்டு வீடெல்லாம் எடுக்க முடியலங்க. அப்புறம் நேராக வந்துட்டோம். டாஸ் அவங்க ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. 2000 தான்டா அண்ணா, சரி மறைக்கக்கூடாது. ஓப்பனிங் உள்ளே போயிட்டாங்க. அதே மாதிரி 5 டவுனுக்கு பேடு கட்டி ரெடியாக இருந்தோங்க. நானும் பேட் பண்ணி ரெடியாக தான் இருக்கிறேன். பார்க்க இன்றைக்கி சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சான்ஸ்னால் பேட்டிங் சான்ஸுங்க. கொஞ்சம் ரன்னிங் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அவுட் வேணாம். இதுவரை எடுத்த வீடியோலாம் கோப்ரோவில் எடுத்திருப்போம். இதுக்கு மேலே ஃபோனில் பாதி எடுத்திருப்போங்க. ஆக்சுவலாக ஃபோனில் பாதி, இதில் கோப்ரோவில் பாதி எடுத்திருப்பேன். ஏன்னா சார்ஜர்னால 2 மாற்றி எடுத்திருப்பேன். அதுதாங்க காரணம். வாங்கிக்கோங்க அங்கிள், வாங்கிக்கோங்க. ரன்ஸ் வந்துட்டே இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன், இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா எஸ்சிஎஃப் சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் பி கிரவுண்டில் தாங்க நடக்குது. ஃபர்ஸ்ட்டு விக்கெட்டு ஓகையா, செகண்ட் விக்கெட்டு ஓகையாங்க. மேல ஆட வேணா, பேட் வேணுமான்னு கேட்டேன். பரவாயில்லைங்க, 2 பேருமே நல்லா தான் விளையாண்டாங்க. பார்க்கலாம் இவன் போய் என்ன பண்ணுறான்ட்டு. அடுத்து நான் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுங்க. நான் வேறு நல்லா விளையாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நல்லா விளையாடுங்க. உசுறு கொடுத்தாச்சும் நல்லா விளையாடுங்க. எப்படியாவது நான் மட்டும் இல்லைங்க, யார் எப்படி சொன்னாலும் நம்ம எப்படியாவது சாதிச்சு காட்டணுங்க. சொல்ல போகிறான் பாரு. இனிமேல் அந்த கமெண்ட்ரியில் நம்ம அண்ணன் பார்த்துப்பாரு. இனிமேல் அந்த அண்ணன் வயசு கொஞ்ச நேரத்துக்கு கேட்டுட்டு இருங்க. பிளேயரா பிரணேஷ். ஓடலாம்டா பிரணேஷ். என்னடா? ஓடு சரி, ஓடு. 5 ரன் பிரணேஷ்கே. இங்க வாங்கிக்கோ. பிளேயரா டேய். ஸ்பின்னர் தான். பிளேயரா பிரணேஷ். டார்கெட் வந்து 119 வைப்போங்க. அப்புறமேட்டு நாங்கள் பவுலிங் போவோம். கரெக்டாக எங்களுக்கு மெயின் 11th தான் இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு பவுலிங் போகிறது யாரும் வீடியோ எடுக்க முடியலங்க. இருந்தாலும் நாங்கள் மேட்ச் வின் பண்ணிட்டோம். அவங்க ஆக்சுவலாக சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டாங்க டார்கெட்டை. நாங்கள் தாங்க அப்புறம் எப்படியோ பவுலிங்கில் கொண்டு வந்தோம். இதை நீ யூடியூப்ல போடணும். அவரால் தான் நீங்க மேட்ச் டஃப்பா போய் ஜெயிச்சிருக்கோம். இப்படியே முடிய வேண்டிய மேட்சுங்க. இவர் தாங்க நல்ல ஒரு சிறப்பான பவுலிங் போடுறாரு. அடிச்சாரு. பவுலிங்ல போட்டதுல நல்லா வச்சு செஞ்சிட்டாரு எங்களுக்கு. பையனுக்கு பயம் இல்லை. அப்படியே கிளம்பியாச்சு. மேட்ச் வின் பண்ணியாச்சுங்க. என்னாலே வின் பண்ணு சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும். அதனால் அதாங்க போன கிளிப்பு அவங்களே சொல்ல வச்சுட்டேன்.
இதுக்கு நியூஸ் பேப்பரில் போடுவோன்னாங்க, ஃபோட்டோ பிடிச்சாங்க. எந்த நியூஸ் பேப்பர்னு தெரில, வந்துச்சுன்னா வேணால் போடுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பில் பட்டன் நல்லா போடுங்க. அப்போ தாங்க நான் போகிறோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அதேமாதிரி இந்த வீடியோ எடிட் எப்படின்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திக்கலாம். பை கைஸ், டேக் கேர்.